தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைலை வேற லெவலில் கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். அப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மொபைலில் டிஃபால்ட்டாக ஆண்ட்ராய்டு டைலர் இருக்கு இல்லையா, அந்த டைலரை இப்படி சொடக்கு போடுற நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஐஃபோன் டைலராக வந்து மாற்ற போகிறோம். ஸோ வேற லெவலில் வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இது பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்க அந்த டிஃபால்ட்டான டைலர் வந்து போர் அடிச்சிருக்கும், ஒரு மாதிரி பிடிக்காமல் போயிருக்கும், சலிச்சு போயிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வந்து iOS டைலர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி மாற்றுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அங்கே போயிட்டு அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு சம் பர்மிஷன்ஸ் வந்து கேட்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க இல்லையா, இந்த அப்ளிகேஷனை வந்து உங்களோட டிஃபால்ட் டைலராக செட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதில் இந்த ஆப்பை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு செட் டிஃபால்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஜஸ்ட் ஒரே செகண்ட்ல உங்களோட டைலர் ஆண்ட்ராய்டு டைலர்ல இருந்து அப்படியே iOS டைலருக்கு மாறிடும்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து மாறி இருக்கும். ஸோ கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க ஃபோனில் வந்து ஃபோன் அப்படின்ட்டு வந்து ஒரு ஐக்கான் வந்து இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணி தான் நம்ம கால் எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதை வந்து உங்க ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து தூக்கிட்டு இந்த ஆப்போட ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து நீங்க ஏற்கனவே ஃபோன் டைலரை எந்த இடத்துல வச்சிருந்தீங்களோ அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஆக்சுவலா இந்த டைலர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கீபேட் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே iOSல அந்த ரவுண்ட் பட்டன் இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே வந்து மாறி இருக்கும். அண்ட் கான்டாக்ட்ஸ் அப்படின்றதுல போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஐஃபோனில் கான்டாக்ட்ஸ் வந்து எப்படி லிஸ்ட் ஆயிருக்குமோ அதே மாதிரியே வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஃபேவரட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஃபேவரட்ஸும் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் இருக்க மாதிரியே வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். இவ்வளோதானா இந்த அப்ளிகேஷனை வச்சு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் மேலேயும் நம்மளால பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். அது உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே ஃப்ளாஷ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃப்ளாஷ் அப்படின்றத ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஃபோன் வருதோ அப்போல்லாம் இந்த ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் ஆகி வந்து ஆஃப் ஆகும். ஸோ அது வேணும்னா வச்சுக்கலாம். அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் வால்பேப்பர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கமிங் கால் வருது இல்லையா, அந்த காலோட வால்பேப்பரை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து மாற்றிக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் வால்பேப்பர்ஸும் வந்து இருக்கு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு வால்பேப்பரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே அதனோட ப்ரிவியூ வந்து உங்களுக்கு காட்டும். இன்கமிங் கால் வரும்போது உங்களுக்கு இப்படி தான் டிஸ்பிளே ஆகும் அப்படின்ற ஒரு ப்ரிவியூ வந்து காட்டும். இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இந்த வால்பேப்பர்ஸை இவங்க கேட்டகரி வைஸாக நிறைய வந்து பிரிச்சிருக்காங்க. லவ், அதுக்கப்புறம் நேச்சர், ரம்மி அப்படின்ட்டு எக்கச்சக்கமான கேட்டகரிஸ்ல வந்து பிரிச்சிருக்காங்க. எல்லாமே கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரிவியூ வந்து காட்டும். இது மட்டும் இல்லாம இதுக்கு மேலேயும் வந்து ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களோட இன்கமிங் கால் ஸ்கிரீனா போட்டோ வந்து செட் பண்ணலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா மேல வந்து போட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுலயே டிஃபால்ட்டா நிறைய போட்டோஸ் வந்து இருக்கும். மேல பாத்தீங்கன்னா சூஸ் ஃப்ரம் கேலரி அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட போட்டோவோ இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களோட போட்டோவோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே ப்ரிவியூ காட்டும். இந்த மாதிரி தான்ப்பா போட்டோ செட் பண்ணி உங்களுக்கு கால் வந்து வரும் அப்படின்ற ப்ரிவியூ வந்து காட்டும். இது வந்து பார்க்கறதுக்கு அச்சு அசல் அப்படியே ஐஃபோனில் இருக்க மாதிரியே உங்களுக்கு வந்து ஃபீல் வந்து கொடுக்கும். இது மட்டும் தானா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் இருக்கு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்கமிங் கால் வரும்போது அந்த பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பட்டன்ஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து அந்த ஐஃபோன் தீமே இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் அந்த பட்டனை கஸ்டமைஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, செட்டிங்ஸ்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் தீம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஐஃபோனோட தீம்ல வந்து செட் ஆயிருக்கும் அந்த பட்டன்ஸ். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டின் சிம்பிள்ல, டைமண்ட் சிம்பிள்ல அப்படியே அந்த பட்டன்ஸ் க்ளோ ஆகுற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு எந்த பட்டன் ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பட்டன் ஸ்டைல் வந்து செட் ஆயிடும். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட டிஃபால்ட்டான அந்த ஆண்ட்ராய்டு டைலரை பார்த்து போர் அடிச்சிருச்சு, நான் வித்தியாசமா ட்ரை பண்ணணும், இல்லை நான் iOS மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே செகண்ட்ல உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலோட டைலரை ஐஃபோன் டைலரா உங்களால ஈஸியா வந்து மாத்திக்க முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலை எப்படி iOS மாத்துறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்டு கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பாய்.